ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் பில்லா. இன்றைக்கி என்னோடய ஸ்டைல் ஆந்திரா ஸ்டைலில் ஈஸி அண்ட் குவிக்காக ஒரு பொடி செஞ்சுக்கலாம். இந்த பொடி தோசை, இட்லி, உப்புமா எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான் பருப்பு பொடி. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ஆந்திரா ஸ்டைல். இது என்னோடய அம்மா இப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ட்ரை தேங்காய் இப்படி பீஸாக கட் பண்ணி இது மட்டும் அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைக்கணும். அதுக்கப்புறம் இதில் நமக்கு எவ்வளோ பருப்பு வேணுமோ அவ்வளோ பருப்பு போட்டு தேவையான காரம், நான் கொஞ்சம் காரமாக தான் சாப்பிடுவோம். ஸோ அதனால் ஒரு 2 ஸ்பூன்ஸ் காரம், அதுக்கு தகுந்த மாதிரி சால்ட், இது எல்லாமே போட்டு இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், கிரைண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குறை அரைச்சிட்டுக்கப்புறம் இதில் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு, இதெல்லாமே போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், ரொம்ப நல்ல ஸ்மெல் வருது. பூண்டோட ஸ்மெல், அதுக்கப்புறம் ஜீரகமோட ஸ்மெல்லு அவ்வளோ நல்லாயிருக்கும். இது நம்ம தோசை மேலே இப்படி தூவிட்டு நல்லா கீ போட்டு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். இட்லிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், உப்புமாவுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு தமிழ் பில்லா சேனலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தமிழ் பில்லா. அப்புறம் இன்னொன்றுங்க, இது நல்ல சூடு சாப்பாட்டில் கீ போட்டு ஒரு வாய் ஃபஸ்ட்டு குட்டீஸ்க்கு எல்லாத்துக்கும் இந்த பருப்பு பொடி போட்டு தான் ஃபஸ்ட்டு ஒரு வாய் ஊட்டுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் கீ போட்டு இந்த பருப்பு பொடி போட்டு சாப்பிட்டா. இன்னொன்றுங்க, மாங்காய் ஊறுகாயும் இந்த பருப்பு பொடி போட்டு கீ போட்டு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்குங்க. மஸ்ட்டு ட்ரைங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்க வீட்டில். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.